இந்த கியர்லாம் வந்து நம்ம வாங்கணும்னு சொன்னோம்னா 1,00,000 ரூபா. இந்த வண்டி வந்து நம்ம எப்போனாலும் ஓட்டிக்கலாம். இன்னொரு 50 வருஷம் ஆனாலும். இது ஸ்விங்கு, முன்னுக்கு தள்ளலாம் மூவிங் ஆகும், பின்னுக்கு தள்ளலாம் ரிவேர்ஸில் மூவிங் ஆகும். பெயிண்டிங்க்கு 50,000 ரூபா செலவு. பெட்கீரு, ஸ்விங் ட்ரம்மு அதிக ரேட்டு கொடுத்து தான் நாங்கள் வாங்குகிறோம். லாஸ்ட் டைம் வந்து அந்த டாட்டாவோட ஏஎல்சி க்ரேன் ஒன்று பார்த்தோம்ல, அந்த கம்ப்ளீட் மெக்கானிக்கலான க்ரேனு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னலாம் வந்து ரெஸ்டோர் பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரேனோட மெயின் மெக்கானிக்கு. ஸோ அவங்ககிட்ட தான் இந்த விஷயம் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வா. மோட்டோகிராஃபிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் தண்டாயுதபாணி. நான் கிரேன் ஆப்ரேட்டராக இருக்கேன். மெக்கானிக்கு டைப் வண்டி ஓட்டுறேன். டாட்டா ஏஎல்சி கிரேன். ஸோ இந்த கிரேன் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இது வந்து கடல் கரையில் ஸ்டார் கல், பிரிட்ஜ் ஒர்க்கு, பாலம் தூக்கி வைக்கிறது, இந்த இதுகளுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம கிரேனைட்டு குவாரிக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறோம். 200 அடி பல்ல வரைக்கும் வேலை செய்யும். ஆனால் இந்த கிரேனை பற்றி மட்டும் சொல்லுங்கள். இந்த கிரேன் பூமு 150 அடி வரைக்கும் மேலே தூக்குவோம். ஓகே. ஹைட்டு பண்ணுறதுக்கு. சரி. அது ஃபேக்ட்ரிகளுக்கு, பிரிட்ஜ் ஒர்க்கு, கடல் கரைக்கு, இந்த மாதிரி ஸ்டார் கல்லுகளுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும் வண்டி. இது பூராமே இரும்பு ட்ராக்கு. இது ஃபுல்லாகவே இரும்பு ட்ராக்கு. பல்லுதான் ஓடும் ஃபுல்லாகவே. பல்லு கிரேனு மெக்கானிக் டைப்லேயே இது ஓடும் வண்டி. மூவிங் ஆகும், ஸ்விங்கிங் ஆகும். வெயிட்டை தூக்கிட்டு மூவிங் ஆகி போய்கிட்டு இருக்கும். எவ்வளோ வெயிட் தூக்கும்? எவ்வளோ வெயிட் தூக்குனா எவ்வளோ மூவ் ஆகும்? 60 டன் வரைக்கும் தூக்கி மூவ் ஆகும். சாதாரணமாக நின்றுட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ வெயிட் வரைக்கும்? நின்றுக்கிட்டே இருந்தால் 70 டன் வரைக்கும் தூக்கலாம். 70 டன் தூக்கலாம். மூவிங் ஆச்சுன்னா 50 டன் வரைக்கும் தூக்கி மூவிங் ஆகி போகும். இன்ஜின்னா எங்கண்ணா இருக்குது? இன்ஜின் உள்ள பார்த்துடலாமா? பார்த்து. இது கம்யூனிஸ்ட் இன்ஜின். இதுதான் இந்த வண்டிக்கு உள்ள இன்ஜினு. இது அந்த ஸ்விங் ட்ரம் மேக்னட் காயில். இது சுத்தம். இது மூவிங் ஆகையில் தான் வண்டி கரண்ட்டு கொடுக்கும். இந்த காயில். ஓகே. இந்த காயில் ஸ்விங் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னே அது கிளச்சு போட்டோன்னே இது ஸ்விங் ஆகும். இந்த இது மேக்னெட் கரண்ட் வந்தோன்னே நம்ம மூவ் பண்ணலாம், ஸ்விங் பண்ணிக்கலாம். சாப்பை தூக்கி மூவ் பண்ணி லோட் பண்ணலாம். டெய்லரில் லோட் பண்ணலாம். அதே மாதிரி கீழே அடுக்கி வைக்கலாம். அந்த மாதிரி இந்த சிலிண்டரும் மூவிங் ஆகும். இப்படி சுத்தம். அது சுத்ததா. இது சுத்தையில் இது பூரா கியர் பூரா வேலை செய்யும். இது எத்தனை வருஷம் பழசு இந்த இன்ஜின்? இது 1970 இருக்குது. அப்போது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ இந்த மாதிரி பிரிட்ஜ் ஒர்க்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, இந்த ஸ்டார் கல், கடல் கரையில் ஓடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போயும் அதே இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தேவைக்கு கிரானைட் குவாரிக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம. இதுக்கு முன்னுக்கு அந்த மாதிரி பிரிட்ஜ் ஒர்க்கு, இந்த ஃபேக்ட்ரியில், இந்த மாதிரி கம்பெனியில் ஓடினது இந்த வண்டி. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கம்பெனியில்? இந்த கம்பெனியில் நான் வந்து மெக்கானிக்காக இருக்கேன். வண்டி ரெடி பண்ணி நம்ம சொந்த வாடகைக்கு விட்றோம். கிரேன் சோனை கிரேனட்ஸ்ன்னு சொல்லி கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நான் மெக்கானிக்காக இருக்கேன். வண்டி வந்து வாடகைகளுக்கு, பிரிட்ஜ் ஒர்க்குக்கு, கடல் கரைக்கு இந்த மாதிரி வாடகைக்கு விட்றோம். வாடகைக்கு விடுறது தமிழ்நாடு ஃபுல்லாக விடுறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக. இதெல்லாம் எங்கே எடுப்பீங்க இந்த? இது கல்கட்டா, பாம்பே, டெல்லி, ஒரிசா அந்த ஏரியாவில் தான் அங்கிட்ட வண்டி நல்லாயிருக்கும். தேய்மானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா கொஞ்சம் தேய்மானமாக இருக்கும் வண்டி. நீங்கள் தான் பார்த்து வண்டி எடுக்கிறீங்களா? ஆமாம், நானும் ஓனர் 2 பேரும் போய் பார்ப்போம். வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓனர் பார்த்துட்டு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓனருக்கும் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து எடுத்து வருவோம். டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே எடுத்து வருவோம். ஆவரேஜாக எவ்வளோ வரும்ண்ணா இந்த கிரேன்ஸ்லாம்? 50 லட்ச ரூபா வரும். 50 லட்ச ரூபா வரும் நல்ல கிரேனாக இருந்தால்? இல்லை, கொஞ்சம் ஓடுற கண்டிஷனான வண்டி. நல்ல கிரேனாக இருந்தால்? நல்ல கிரேனாக இருந்தால் இது புதுசுலாம் வந்து இப்போ வாங்க முடியாது. பழசாக வாங்கி நம்ம ரெடி பண்ணி தான் பண்ண முடியும். 50 லட்ச ரூபா வந்துடும். 50 லட்ச ரூபா வந்துடும். குறைஞ்சபட்சமே 50 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபா வந்துடும்.
ஆனால் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. யூஸ் பண்ணி ஸ்ராப்புன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி டிரான்ஸ்போர்ட்டு, இந்த வண்டி கியரு எல்லாம் தேஞ்சதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வண்டியை ரெடி பண்ணி நாங்கள் வாடகைக்கு விட்றோம். வண்டி சரி சரி. இப்போ வண்டி ஓட்டுற இடம் எங்கே இருக்குது? வண்டி ஓட்டுற இடம் அந்த ரைட் சைடில் இருக்குது. இது கிளச்சு, டைரக்ட் கிளச்சு. இது ஸ்வின் ட்ரம்மு, மேக்னெட் ஸ்வின் ட்ரம்மு. இது நல்லா கரண்ட் கொடுக்குறது இந்த வண்டிக்கு. இது பவர் கியர் செயின் கவர். இது பூம் ட்ரம்மு. எதுக்கு யூஸ் ஆகுது? இது அந்த பூம் ஏற்றுறதுக்கு, மேலே டிகிரி பண்ணுறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்கு. இது பூம் ட்ரம்மு. இது ஆஸ்ட்ரம்மு. இதுதான் அந்த ஊக்க மேலே தூக்குறது இறக்குறது. அந்த வயர் இதில் தான் இருக்கும்னா? ஆமாம், அந்த ரோப்பு. இதில் தான். ஆமாம், ஓகே ஓகே ஓகே. ரோப்பு. இது ஆப்ரேட்டர் சீட், ஆப்ரேட்டர் லிவர். ஓகே. இது இந்த லிவர் உட்காந்து காமிச்சிடுறீங்களா? இது ஸ்விங்கு. முன்னுக்கு தள்ளலாம் மூவிங் ஆகும், பின்னுக்கு தள்ளலாம் ரிவேர்ஸில் மூவிங் ஆகும். இது ஊக்கா பேஸ் பண்ணுறது, மேலே மேலே ஏற்றுறது இறக்குறது. இது பூமு, டவுன் பண்ணுறது, டிகிரி பண்ணுறது. இந்த பூமு இது கீழே உள்ளதுன்னா அதே அபேஸ் வால்வு. ஆமாம், இந்த வால்வு ஊக்கு வால்வு, மேலே ஊக்கு ஏறுதுல அதுக்கான வால்வு அது. இது இந்த கட்டிங், அந்த வண்டி மூவ் ஆகும்போது திருப்புறதுக்கு. இந்த லெஃப்ட் சைடு திருப்பணும்னா திருப்பிக்கலாம், ரைட் சைடில் திருப்பினாலும் திருப்பிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த சுவிட்சு வால்வு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வால்வு. அப்போதான் ஓப்பன் பண்ணாதே வேலை செய்யும். ஒவ்வொரு இந்த இதுக்கு ஒரு வால்வு, பூமுக்கு ஒரு வால்வு, அந்த மாதிரி வால்வு பூராமே. இது பூராமே வயரிங், அந்த ஸ்டார்ட் பண்ணுறது. ஆமாம், இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது, டைனமாக வேலை செய்கிறது, அந்த மாதிரி இது. ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணி காமிச்சு. இந்த வண்டியில் என்னென்ன வேலை பார்த்தீங்க, எவ்வளோ செலவாச்சு? இது வண்டி வந்து பெட்கீரு, ஸ்வின் ட்ரம்மு, புஷ் அடித்து போட்டிருக்கோம், சென்ட்ரு சாஃப்ட்டுக்கு, இன்ஜின் வேலை பார்த்துருக்கோம், சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இது மொத்தம் வந்து 10 லட்ச ரூபா வந்திருக்கு செலவு பண்ணனாலே அந்த வண்டி புது வண்டியாக பெயிண்டிங் அடித்து, பெயிண்டிங்க்கு 50,000 செலவு, அது போக மெக்கானிக்கு செலவு எல்லாம் சேர்த்து 11 லட்ச ரூபா மொத்தம் கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. வண்டி வெளியில் கல்கத்தா டெல்லியிலேருந்து எடுத்தாருவோம், ஸ்ராப் வண்டின்னு எடுத்தாந்து
ரெடி பண்ணி நாங்கள் எங்கள் சொந்த யூஸுக்கு ஓட்டுறோம், வாடகைக்கும் விடுவோம், சொந்த யூஸுக்கும் ஓட்டுவோம். வேறு ஆர்டிஓ இதெல்லாம் ஆர்டிஓ இதெல்லாம் இல்லை. இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இதுகெல்லாம் போட்டிருப்போம். இது இப்போ ஆர்சி புக்கு வந்து கிடையாது, இன்வெஸ்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ஆர்டிஓலாம் காட்டிக்கிறது. இன்சூரன்ஸ்லாம் போட்டிருக்கோம் வண்டி. இது ரோட்டில் இதை கொண்டு போகலாமா? ரோட்டில் டெய்லரில் தான் ஏற்றி போக முடியும், மூவ் பண்ணிலாம் போக முடியாது. டெய்லரில் ஏற்றி கொண்டு எந்த சைட்டில் இறக்குறோமோ அங்கே போய் டெய்லரில் தான் இறக்க முடியும். பெரிய டெய்லர் வண்டி 15 வீலு 20 வீலு டெய்லரு, அதில் ஏற்றி கொண்டு போய் தான் இறக்குவோம். இந்த மாதிரி. ஆனால் அங்கே உள்ளே ஓட்டிக்கலாம். உள்ளுக்கு ஓட்டிக்கலாம், அந்த சைட்டில் போய் ஓட்டிக்கலாம். அங்கே வண்டி மூவ் ஆகும், ஸ்விம் பண்ணுவோம், ஜாப்பு தூக்கிட்டு போவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனிக்காரவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க நமக்கு, ஜாப்பை தூக்கி வைக்கிற மாதிரி. இது பழைய வண்டின்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு பார்ட்ஸ் எல்லாம் எங்கே? இது பார்ட்ஸ்லாம் வந்து கல்கத்தா, டெல்லி, பாம்பே அங்கே தான் கிடைக்கும். ஜாமான் பூராமே கொஞ்சம் ரேரு தான், அதிக ரேட்டு கொடுத்து தான் நாங்கள் வாங்குகிறோம் ஜாமானை பூரா. இது இப்போ இந்த கம்பெனி நிப்பாட்டிட்டாங்க, டாட்டா கம்பெனி ஏஎல்சிங்கிறத நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அந்த பொருள்கள்லாம் ரேட்டு கூட, அதை வாங்கியாந்து ரெடி பண்ணி நம்ம யூஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ வரும் ஏதாச்சும் ஒரு இது? ஒரு பொருள் வாங்கினோம்னா குறைஞ்சது 10,000, 20,000, 30,000 ரூபா. இந்த கியர்லாம் வந்து நம்ம வாங்கணும்னு சொன்னோம்னா 1,00,000 ரூபா வரும். இந்த மாதிரி. இப்போ புதுசு தான் போட்டிருக்கீங்க? புதுசு தான் போட்டிருக்கோம். இதில் பூராமே புதுசு தான் போட்டிருக்கோம். இன்ஜின் வேலை பார்த்தது, பம்பு, நாசிலு எல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரோப் எவ்வளோ வரும் ரேட்டு? ரோப்பு வந்து 2,00,000 ரூபா வரும். 250 மீட்ரு 300 மீட்ரு 2,00,000 ரூபா வரும். 2,00,000 ரூபா ரோப் மட்டும்? ரோப்பு மட்டும். இப்போ ஓரளவுக்கு இது தனித்தனியாக ரேட் சொல்ல முடியுமா? இல்லை, தனித்தனியாக ரேட்டு சொன்னோம்னா இன்னைக்கு ஆகாதில்ல. நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு, அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஆமாம், இது வந்து இரும்புலேயும் இருக்குது, புஷ்ஷு வந்து பித்தாளையிலையும் இருக்குது, காயில் காப்பர் காயிலையும் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. எது ரேட்டு கூட, எது கம்மி? ரேட்டு வந்து காயில், புஷ்ஷு இதுதான் ரேட்டு கூட. அந்த ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உள்ளே உட்காந்து ஓட்டுறாங்களோ ஆப்ரேட்டரு, அது வந்து பின்னாடி பயங்கரமாக சவுண்டாக இருக்குது. சவுண்டு கேட்கும், நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரெகுலராக ஓட்டுறதுனால பழகிருச்சு. அதனால் வந்து அது பெருசாக தெரியாது. கீழே சிக்னல் கொடுப்பாங்க, சிக்னல் கிளீனர் இருப்பாப்புல, இன்ஜினியர் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்க சிக்னலை பார்த்து நம்ம ஓட்ட போகிறோம். இது வந்து எல்லா ஆப்ரேட்டர்களுக்குமே வந்து அது பழகிடும் ஆட்டோமேட்டிக்காக, இன்ஜின் சவுண்டில். இப்போ இருக்க வண்டி இந்த வண்டி எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற வண்டிக்கு வந்து இந்த வண்டி வந்து நல்லா நம்ம பழைய டிவி சூட்டி மாதிரி. இந்த வண்டி என்ன ஓட்டினாலும், ரஃப் ஓட்டினாலும் தாங்கும். ஒரு சின்ன வேலைனாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டிடலாம். இப்போ வர வண்டிகளை வந்து அப்படி ஓட்ட முடியாது. அதுக்கு ஒரு ஓசு போனாலும் சென்சார் வச்சுருக்காங்க. அதில் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா மெக்கானிக் வரணும், இன்ஜினியர் வரணும். இது அப்படி இல்லை, இது நம்மளே சர்வீஸ் பண்ணி போட்டு ஓட்டிடலாம் வண்டி. இதுக்கும் அதுக்கும் என்ன மாதிரி மேஜர் பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து அவ்வளோ மேஜராக வேலை வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. அது சீக்கிரமாக வந்துடும். ஹைட்ராலிக் வண்டி, ஹைட்ராலிக் தான் பிரச்சனை அதிகமாக வரும். இல்லை, என்ன பிரச்சனை வரும்? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் ஹைட்ராலிக்ஸ் தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வரும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும். மெக்கானிக் டைப் வண்டிங்கிறது வேறு, ஹைட்ராலிக்குங்கிறது வேறு. ஹைட்ராலிக் வண்டி வந்து ஏதாவது ஒரு ஓஸோ ஒரு சென்சாரோ வேலை செய்யலைன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுடும். இது நிற்காது. இது மெக்கானிக் டைப் வண்டிங்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டிடலாம் வண்டியை. எந்த சூழ்நிலையும் ஒரு ஜாப்பை தூக்கி அன்னைக்கு நம்ம வச்சிடலாம். இந்த வண்டியெலாம் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. நம்ம தேடி தேடி ஒவ்வொரு வண்டியாக செலெக்ஷன் பண்ணி எடுத்துறோம் வண்டி. இந்த வண்டி வந்து நம்ம எப்போனாலும் ஓட்டிக்கலாம். இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் வண்டி, இந்த வண்டிக்கு சாமானுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் வண்டி நல்லபடியாக ஓட்டிக்கலாம். அந்த வண்டி மாதிரி ஹைட்ராலிக் மாதிரி இது வந்து கிடையாது. இது எங்கே சேத்துலேயும் ஓட்டலாம், மலையிலையும் ஓட்டலாம். நல்லபடியாக நல்லாயிருக்கும் வண்டி. அப்போ நீங்கள் எந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுறீங்க? நமக்கு இந்த வண்டி தான் பெஸ்ட்டு. ஹைட்ராலிக்கை விட இதான் பெஸ்ட்டு. மழையிலையும் வெயிலையும் ஓட்டலாம் நல்லா. ஒரு வழியாக அந்த மெக்கானிக் அண்ணனை வச்சு கம்ப்ளீட்டாக அந்த வண்டியை பற்றி சொல்ல வச்சுருந்தோம். இதில் அவர் சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா,
அந்த பழைய வண்டி எப்பயுமே பழைய வண்டி தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பிறந்தது வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த வண்டியை வந்து தயாரித்து இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இது வந்து அசால்ட்டாக ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆஸ் அ மெக்கானிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம விண்டேஜ் கார்ஸ் மாதிரி அந்த அங்கங்கே பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப தலைவலியாக இருக்கும். அது ஒன்று தான். பார்ட்ஸை இவங்க வாங்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கல்கத்தாவோ டெல்லியோ அங்கேருந்து தான் வாங்குறாங்க. ஸோ அதோட விலையும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 2.5 லட்ச ரூபாய்க்கு அந்த ஒயர் மட்டும் வாங்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த பழைய க்ரேன் வந்து இப்போ இவங்க சொல்ல எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக தான் இருக்குது இந்த க்ரேன்ஸை பார்க்கணும், இது ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இது ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ நாய்ஸ் வந்து உள்ளே இருக்குது. சின்ன நாய்ஸ் ரிடக்ஷன் இல்லை, ஏசி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் புது ஹைட்ராலிக் க்ரேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு டிரைவருக்கு தேவையான எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க. ஸோ இதை ஓட்டிட்டு அதை ஓட்டுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மைண்டு வந்து அப்செட் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து அந்த க்ரேன் ஹைட்ராலிக் க்ரேன் வந்து இருக்குது. சரி கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லானவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த வண்டியை பற்றி ஒரு த்ரூ அவுட் வாக் அரவுண்ட் வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதையும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபிக்.